ஃபைனலி த ட்ரேட் இஸ் கம்ப்ளீட்டட். சென்னை சூப்பர் கிங் ஜடேஜாவை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை எடுத்திருக்காங்க. இதை வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 டேஸாகவே இதான் டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை சீக்கிரமாக எடுத்துட மாட்டாங்க, மேபி இது எல்லாமே ரூமராக இருந்துராதா அப்படின்னு சொல்லி தான் நானும் அஃபீஷியலாக வந்து எதாக இருந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போ அஃபீஷியலாகவே அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜடேஜா இதுக்கப்புறம் எல்லோவில் ஆட போகிறது கிடையாது, ஆர்ஆருக்கு போயிட்டாரு. அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. என்னை பொறுத்தவரையும் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் சென்னைக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் ஒரு 5 பேர் அப்படின்னா அதில் வந்து தோனி, ரெய்னா, ஜடேஜா அண்ட் டிஜே பிராவோ, அதுக்கப்புறம் வந்து ஃபேப் டு பிளெசிஸ், இவங்க தான் எனக்கு சென்னை அப்படின்னோட இமீடியட்டாக வந்து மைண்டுக்கு வருவாங்க. அப்படி இருக்கப்போ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேற ஒரு கலர் கார்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டும் ஆகிட்டாங்க. அண்ட் தோனிக்கு இதான் லாஸ்ட் சீசன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் இதுக்காக நம்ம சென்னைக்கு வந்து இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஸ்டில் சப்போர்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஸ்டில் சப்போர்ட் ரவீந்திர ஜடேஜா. அண்ட் நமக்காக ஆட வந்திருக்க சஞ்சு சாம்சனுக்கும் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவோம். வேறு வழி கிடையாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்க மனசு இல்லைனாலும் இதான் நிஜம். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க இந்த ட்ரேடை பற்றி? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தப்பில்லை. சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்ல பிளேயர். பட் ஜடேஜா அதுக்காக விட முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. பட் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இட்ஸ் ஆல் டன். ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? கமெண்ட் பண்ணுங்கள்.